ராகுல் காந்திக்கு பாஜகவை சேர்ந்த மகாதேவ் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதற்கு இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான நரேஷ்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டு எனும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுத்து வருகிறது. இந்நிலையில் டிவி நிகழ்ச்சியில் பாஜக செய்தி தொடர்பாளர் பிண்டு மகாதேவ் நேரடியாகவே ராகுலுக்கு மிரட்டல் விடுத்தார். ராகுல் காந்தி சுட்டுக் கொல்லப்படுவார் என்று அவர் கூறியதாக தெரிகிறது. இவரின் பேச்சிற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேட்டியளித்த அகில இந்திய காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான நரேஷ்குமார் மகாதேவ் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்தார். ராகுல் காந்தி மக்கள் விடுதலைக்காக மிக வலுவான குரலில் பேசி வருவதாக கூறினார். மகாதேவ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக கூட்டங்களில் காங்கிரஸ் மற்றும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்துவோம் என்றார். பிஜேபி கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பிண்டு மகாதேவ் கேரளாவில் ஒரு தொலைக்காட்சியில் இந்தியாவின் நம்பிக்கையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி அவர் கொலை மிரட்டல் பண்ணியிருக்கிறார். அவர் நெஞ்சில நான் துப்பாக்கியால சுடுவேன்னு சொல்லியிருக்கிறார். இதை வன்மையா காங்கிரஸ் கட்சி சார்பா கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியா ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடத்துல மக்களுடைய விடுதலைக்காகவும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீட்பதற்காகவும் மிக வலுவான குரலாக பாராளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அவர் பேசிக் கொண்டு வராரு. இந்தியா முழுவதும் மக்களை சந்திச்சுட்டு வராரு. மக்களுடைய விடுதலையும் மக்களுடைய அவலங்களையும் பிரஸ் மூலியமாவும் மக்களுடைய உரையாடி வராரு. இதனால அவங்களுக்கு என்ன பிஜேபிக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சமும் பயமும் இருக்குது. இன்னைக்கு வாக்கு திருட்ட பத்தி சொல்லிட்டு வராரு. அதன் அச்சத்தின் உள்நோக்கத்துக்காக இந்த RSS மகாதேவ் அவர்கள் எங்களுடைய தலைவரை துப்பாக்கியால சுடுவாங்கன்னு சொல்றாங்க. எங்க தலைவரை நீங்க அச்சுறுத்துறீங்களா? இந்த வாக்கு திருட்ட பத்தி பேசுறதுக்கு அப்புறமா தான் இது மாதிரி அச்சுறுத்தலாம் வருது. எங்க தலைவர் உங்களுடைய உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அஞ்சுவர் இல்ல. நாங்களுடைய போர்ப்பட தளபதியாக நாங்கள் இருக்கிறோம். எங்களெல்லாம் நீங்க சுட்டுட்ட பிறகு, எங்களை சுட்டு நாங்க செத்த பிறகுதான் எங்க தலைவரை நீங்க நெருங்க முடியும்.